நீங்கள் வந்து ஜீவஜோதி, ஆத்மஜோதி, பரஞ்சோதின்னு நம்ம உடம்புல பார்க்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஜோதியே வந்து 2 விதமாக சொல்கிறாங்க. பிரகாசம் ஒன்று, அப்புறம் அந்த ஜோதி அப்படின்றாங்க. இப்போ நம்ம வந்து நீங்கள் ஜோதி படத்தில் நம்ம காட்சியை பார்க்குறோம். அது வந்து நமக்கு எப்படி பிரகாசமாக இருக்கணுமா, இல்லை இந்த தீபத்தில் இருக்கிற ஜோதி மாதிரி இருக்கணுமாங்க ஐயா? தீபத்தில் இருக்க ஜோதி மாதிரி இருக்கணுமா, பிரகாசமாக நமக்கு தெரியணுமாங்க ஐயா? அதான் கேள்வி ஐயா. 2 பேர் இருக்கணும். இது இந்த இவ்வளோ பெரிய ஜோதி உன் உடம்புல இருக்குதுன்றதை நீ பார்க்கணும். நீ பார்க்கணுன்னா உனக்கு ஓயாமல் பாடம் பண்ணணும். அந்த அளவுக்கு உடம்பு சூடு ஏறணும். சூடு ஏறிச்சுன்னா அந்த கோகழி பண்ணி பார்க்கும்போது உனக்கு அந்த ஜோதி தெரியும். அது ஜீவ ஜோதி. இது பழக்கத்தில் பழகணும். இதுதான் சொன்னார் கோகழி அந்த குருமணி தாழ்வாழ்கன்னார் மாணிக்கவாசகர். இந்த ஜோதியை நீ பண்ணி பார்க்குற, ஆனால் இது நாளடைவில் போக போக அந்த ஜோதி உனக்குள்ளவே நின்றுடும். நிற்கும் போது நீ பண்ணாமையே கையெழுத்து கும்பிட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து நிற்கும் எதிரும். அப்படி நிற்கும் போது எந்த செயல் செய்யறதுனாலும் அதை கையெழுத்து கும்பிட்டுட்டு அந்த செயல்களை செய்யணும். அது ஆத்ம ஜோதி. ஜீவஜோதி நீ செய்து பார்த்தது, செய்யாம பார்க்கறது ஆத்ம ஜோதி, பரஞ்சோதி மேல. இப்படி 3 விதமான ஜோதி ஒரு மனிதன் வாழ்க்கையில் அவன் பார்க்க வேண்டிய ஜோதி. ஆனால் அதை பார்க்க முடியல. காரணம் அவனுக்கு பல விஷயங்கள். அதை நம்ம சொல்லதான் முடியும், யாரையும் கட்டுப்படுத்த முடியாது. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதம். அதனால அவங்களால முடியல. அதனால ஆனால் பொதுவான விஷயம் ஞானத்தில் 3 விதமான ஜோதிகளை ஒரு மனிதன் பார்க்கணும். பார்த்தால்தான் அவன் முழு மனிதன், இல்லைன்னா அவன் அரை மனிதன் தான். அதான் நீங்க சொன்னீங்க நாதம்லாம் வந்து 2 மணி நேரம் ஒரு நாளெல்லாம் கூட உட்காரலாம் அப்படின்னு ஒரு வாட்டி நான் கேட்டப்ப சொன்னீங்க. எவ்வளோ அதிகமா உட்காந்து பாடம் பண்றீங்களோ அவ்வளவும் உங்களுக்கு பயன் தரும். இருக்குங்க ஐயா, பயன் தருது. அதான் சொல்றேன், அதை பண்ணுங்க. அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு அதனுடைய பலன் நிச்சயம் உண்டு. எல்லாரும் அதை அடைவீங்க. நான் முயற்சிகள் எனக்கு இது ஓணும் அது ஓணும்னு அங்கே நினைக்கக்கூடாது. நீ பாட்டுக்குன்னு செய்யறதை மட்டும் செய்யணும், அது தானாகவே வரும். அது ஒன்று நீ துடு கொடுத்து வாங்குற விஷயம் இல்லை. அது உனக்குள்ளவே இருந்தே உருவாகி உனக்கே காட்சி கொடுக்குற பொருள். அதனால அதை பார்த்தீங்கன்னா தான் இந்த மோட்சம் முக்தி இது அதெல்லாம் மனித பிறப்பு. மற்ற பிறப்புக்கு போகாம மனித பிறப்பா பிறக்கணும்னா உன் உயிர் மேல பற்று வரணும். முதல்ல உடல் மேல பற்றுக்கணும். செத்த உடனே எந்த நாயில போவான், மனுஷன்ல போவான், மாட்டுல போவான், எதுல ஒன்னாலும் போயிடுவான். இந்த பாதையில் இருக்கிற 100 வாட்டி பிறந்தா கூட மனுஷனா தான் பிறப்பான். இதுதான் இதனுடைய சிறப்புமா. சொல்லு. அப்புறம் மகாமேருன்னு பூஜை பண்றாங்க இல்லையா? மகாமேருட வச்சு அது என்னங்க? ஒண்ணுமே கிடையாது. மகாமேருன்றது உன் தலையில இருக்குது. நீ அதுக்கு பூஜை பண்ணணும். இப்ப கிரிவலம் போறாங்க தெரியுமா? கிரின்னா தலைன்னு பேரு. கிரின்னா தலை. மண்ணுக்கு மலை தலை, உனக்கு உன் தலை. இதுதான் கிரி. இந்த கிரியை சுத்தணும். இதை சுத்த முடியல. சுத்த முடியாதால மலையை போய் சுத்திங்கிறாங்க. ஏதோ ஒன்று அந்த பாதையில் இருக்கிறாங்க, சந்தோஷம் பட்டுன்னு போக வேண்டியதுதான். அப்புறம் ஆத்ம சகோதரத்துவம் அப்படின்னு, ஆத்ம சகோதரத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒண்ணுல பார்த்தப்ப அது என்னன்னு நான் அது மாதிரிலாம் பேசுறது இல்லையா? ஆத்ம சகோதரம் இல்ல, நம்ம வீடியோல இல்லைங்கய்யா, பொதுவா அவங்களுக்கே தெரிஞ்சதை அது என்ன சொல்லியிருப்பாங்க. நான் அப்படிலாம் பேசுறேன். நீ பேசுறது ஆத்மா தான். அப்புறம் அங்கங்க சகோதரத்துவம் வந்து நான் பேசுறது ஆத்மா தான். ஒவ்வொரு மனிதனும் பேசுறது ஆத்மா தான். ஒவ்வொரு மனிதனோட செயலும் ஆத்மாவால் தான் நடக்குது. அங்க சகோதரத்துவம் எங்க வரும்? அதனால அவங்க சொல்றவங்க அவங்க சொல்லி போட்டோம். நமக்கு வேணும் அந்த வீணு வேலை இல்லை. அப்படி பண்ணாதான் நல்லா இருக்குமா, சந்தோஷமா. உனக்கு சந்தோஷத்துக்கு நான் சாகணும். எப்படி இருக்குது பாரு. நீங்க தானே சொல்றீங்க. சொல்லு. என்ன கேள்வி கேட்குற கேள்வி என்ன கேள்வி ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? அதுக்கு நல்ல கேள்வியாக தேர்ந்தெடுத்து என்னவா இருக்குது இல்லையா? மற்றவங்களுக்கும் உபயோகம், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும், அறிவு சிந்தனை குறைவா இருக்கணும் அப்படின்றீங்களா? அதுக்கோசம் தான் என்னோட கேள்விக்கு எனக்கு மட்டும் சுயநலமா இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சின்ன. நான் என்ன செய்தனோ அதையே நீ பேசி, நீ என்ன செய்தியோ அதையே நான் பேசியிருந்தா என்ன பிரயோஜனம் இருக்குது?
மற்றவங்களுக்கு தெரியாத விஷயத்த பேசணும். அப்போ தான் அவனுக்கு ஒரு அறிவு கூர்மை வரும். அவங்களுக்கு தெரியாத விஷயத்த நீ பேசணும். அதனால் அப்படி சொன்னேன். அதனால் நீ என்ன பொலி போட்டுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? போடு போடு. தெரிஞ்சா சொல்கிறேன், தெரியலனா அம்மா தாயே தெரியலமான்றேன். ஐயா வச்சு செய்கிறது நீங்கள் தான் ஐயா. என்ன ஆத்மா வணக்கம் ஐயா. ஆத்மா வணக்கம்மா. இப்போ ஐயா எல்லா சிவன் கோயில்லையும் லிங்க வடிவமாகவே காட்சி கொடுக்குற சிவபெருமான் தில்லை சிதம்பரத்தில் மட்டும் ஆடல் கலையான நடராஜ சிலையாக காட்சி கொடுப்பது எது? அப்புறம் அந்த நடராஜ சிலையோட மகிமைகளும் சொல்லுங்க. நடராஜர் வந்து ஒரு காதில் வந்து பெண்ணாகவும், ஒரு பக்கம் வந்து அர்த்தநாரீஸ்வரனாக ஆணாகவும், ஒரு கையில் வந்து உடுக்கை, ஒரு கையில் வந்து நெருப்பு, இன்ற கால் தூக்கி ஆகாயம் கால் பார்க்க மாதிரி இன்னொரு காலை தூக்கி நிற்கிறது. அதோட ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு சிதம்பர ரகசியம் நிறைய பேர் சொல்லுவாங்க. நிறைய யூடியூப்பில் வேறு மாதிரிலாம் இருக்கும். சிதம்பரம் வந்து நம்ம பூமியில் மத்திய பகுதியில் காந்த ஈர்ப்பு சக்தி இருக்க திசையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நாசா விஞ்ஞானிகளாம் வந்து நம்ம சிதம்பர கோவிலை வந்து பெருமைக்குரிய கோவிலாக சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த நடராஜ சிலை ஏன் அந்த சிதம்பர கோவிலில் மட்டும் லிங்க வடிவமாக இல்லாமல் நடராஜ சிலையாக இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஐயா. ஆண்டவா, இந்த பொண்ணு என்னமோ முடிவு பண்ணி வந்துப்பா சாமி. எல்லா அர்த்தனார் சிலை சிவபெருமான். அர்த்தனார்னா யாரை சேர்த்துக்கினாரு? சக்தியை சேர்த்துருக்காரு. சக்தி. சிவலிங்கம் அப்படின்னா யாரை சேர்த்துக்கினாரு? அதுவும் ஆணும் பெண்ணோட, பெண்குறி ஆண்குறி அதுதானே. அப்போது எல்லாத்துலேயும் வந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்தது தான். ஆனால் தில்லையில் மட்டும் ஆணும் பெண்ணும் சேர்ந்ததில்லை, ஆண் மட்டும்தான் இல்லையா? அதனுடைய தாற்பயம் என்ன? இன்றைக்கி உலகத்து ஒரு நாடு இல்லை, இந்திய நாட்டுக்கு இல்லை, உலக நாட்டினுடைய மையம், பூமியிலே மையப்பகுதின்னு சொல்கிறாங்க. அதுதான்மா உலகம்ன்றத. உலக நாடுகள் இருக்குது, கண்டுபிடிச்ச வரைக்கும் தானே நாடு, கண்டுபிடிக்காத எவ்வளோ இருக்குது. ஆனால் இதுகளுக்கு எல்லாத்தையுமே மையப்பகுதி வந்து சிதம்பரம். இது இன்றைக்கி விஞ்ஞானம்ன்றது ஒரு 500 வருஷம் இல்லை 1000 வருஷம்தான் இருக்கும் கண்டுபிடிச்சி. அதுக்கு முன்னே எப்படி இந்த மையத்தை கண்டுபிடிச்சி வச்சுருப்பான்? அந்த சிவபெருமான் கால் ஊன்ற இடம்தான் மையம். இது எப்படி அதிசயம்? கிருஷ்ணதேவராயர் காலாஸ்ரீ கோயில் கட்டினார். அவர் ஆந்திரா மன்னர் இல்லை? அவர் தானே? தெரியாது, நான் படித்தவன் இல்லை, என்கிட்ட வந்து பொய்யெல்லாம். நானும் ஹிஸ்ட்ரிலாம் படிக்கலையா. கிருஷ்ணதேவராயர் வந்து காலாஸ்ரீ கோயிலை கட்டினார். பல்லவ அரசர்கள் காஞ்சிவரம் கோயிலை கட்டினாங்க. சோழ அரசன் தஞ்சையை கட்டினான். ஆனால் இன்னைக்கு உலக மேப்பு எடுத்து பார்த்தீங்கன்னா இது மூணுமே ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இது எப்படி கட்டியிருப்பான்? அப்போ எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருப்பான். இன்றைக்கி ஒரே ஒரு வீடு கட்டினா ஒரு சோறு கோணையாக கட்டுறோம் இல்லை? ஒவ்வொரு மண்ணை தனித்தனியாக கட்டினா ஆனால் ஒரே நேர்கோட்டில் இருக்குது. இது எவ்வளோ பெரிய அதிசயங்கள். காரணம் என்ன அப்படின்னா, ஆதியில் இருந்த மன்னர்கள்லாம் ஞானியாகவும் இருந்தான். ஆதியில் இருந்த மன்னர்கள் ஞானிகளாக இருந்தான். ஞானிகளாக இருந்ததால் அவனுக்கு உலகத்தினுடைய உண்மைகள் தெரிஞ்சது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதுங்களை அமைச்ச ஆள்களை வச்சு அப்படி அமைச்சது சிதம்பரம் கோயில். இந்த சிதம்பரம் கோயிலினுடைய ரகசியம் என்னன்னா, ஆணும் பெண்ணும் இங்கே இணையணும். இது போகம்னு பேர். இதுக்கு போகம்னா இன்பம் இல்லையா? அதானே? இது ஒரு பெண்ணுனுடைய உடலும் ஆணுனுடைய உடலும் இணையும் போது இன்பம், போகம். ஆனால் ஒரு ஆணுனுடைய உடலில் பெண் இருக்கிறான், ஒரு பெண்ணுனுடைய உடலில் ஆண் இருக்கிறான். ஆனால் இந்த ஒரு உடலில் இருக்கிற பெண்ணும் ஆணும் இணைஞ்சால் அது ஞானம். இந்த ஆடல் கலையாக இருக்கிற நடராஜ வடிவம் அவர் ஏன் ஆடல் கலையா? ஆடல் கலை 64. எத்தனை? 64. மனிதனுடைய மூச்சு இருக்குதே, இது ஆடல் கலை 64. இந்த ஒரு வலது பக்க சூரிய கலை மூச்சு
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனால் 32. அப்போ இந்த உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் போனால் 16 கலை. அதே மாதிரி வலது மூக்கிலேருந்து வலது கால் கட்டை விரல் வரைக்கும் போச்சுன்னா அது 16. 16 எவ்வளோ ஆச்சு? 32. இது ரெண்டும் சேர்ந்து போகும். ஒரு நேரம் தனித்தனியாக போகும், ஒரு நேரம் ரெண்டும் சேர்ந்து போகும். சேர்ந்து போனால் எத்தனை ஆச்சு? 32 64 கலைஞானம் தான் மனித வாழ்வு. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அந்த 64 கலைஞானம் என்னன்னா இந்த சுவாசமாகப்பட்டது உடலுக்குள்ள நடனம் ஆடுது. அந்த நடனம் தான் ஆகாயத்து நடனம். புரிஞ்சுதா? அது நடனம் ஆடும்போது எப்படி இருக்குதுன்னா அது ஆணு பெண்ணுன்றது இல்லைங்க. பூமியில் ஆணு பெண்ணாகுது, அதனால சிவலிங்கம் இருக்குது. மற்ற இடத்துங்களில் அர்த்தநாரீஸ்வரர் ஆகுது. ஆனால் ஆகாயத்தில் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது ஒரு ஒலியாக நடனம் ஆடிங்குது. அந்த நடனம் தான் திரு சிதம்பரத்தினுடைய நடனம். இதுதான் 64 கலைஞானம்ன்றது. புரிஞ்சுதா? இப்படி இருக்குது. இதெல்லாம் போய் மீடியாவில் பேசுன்றிய என்ன? இப்போ இதை பேசுறத பார்த்து ஊரெல்லாம் பேச போகிறான். அதான் நடந்துங்குது இப்போ ஊரில். நான் நிறைய வீடியோ பார்க்குறேன். நான் என்னென்ன பேசுறேன்னா அதெல்லாம் பேசிங்கிறானுங்க. சொல்லு. இன்னொரு கேள்வியா, ஜீவ சமாதிக்கு மேலே சிவலிங்கம் பிரதிஷ்டை பண்ணுறது எந்த காரணையா? ஆமாம், ஆனால் எனக்கு மட்டும் பண்ண மாட்டாங்க. நாம் என்னை மட்டும் பொல்லாதவன் ஆக்கிட்டாங்க. எனக்கு சிலை செய்து வச்சுட்டாங்க பார்த்தியா? ஆனால் லிங்கம் வைக்கணும், வைக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா ஜீவ சமாதி மேலே லிங்கம் வைக்கிறது என்ன? ஆணும் பெண்ணும் ஐக்கியமாகி போச்சு. ஐக்கியமாகும் போது அது லிங்கமாக மாறி போச்சு. அப்படின்றதுனால எல்லா ஜீவ சமாதி மேலேயும் சிவலிங்கம் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க. ஆனால் இங்கே எப்படி வச்சாங்கன்னா அது நீயே தானே, அது அதனால் உன்னையே வச்சிடணும்னு என்ன வச்சிட்டாங்க. இதான் வித்தியாசமா? சொல்லு. அப்புறம் இன்னொரு கேள்வி, அப்படி தானே மாற்றிக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா ஐயா? லிங்கம் வைக்கிறதுக்கு ஏதாவது உண்மைகள் இருக்கா? இணைத்தல் தான்மா, இணைதல் தானே. நான் என்ன சொன்னேன், ஒரு உடலுக்குள்ள ஆண் இருக்கிறா, ஒரு பெண் உடலுக்குள்ள பெண் இருக்கிறான்னு. சந்திரகலை பெண்ணு, சூரியகலை ஆண் இல்லையா? அக்னிகலை கடவுள். ஒரு மனிதனுக்குள்ள சந்திரகலை சூரியகலை ஓட்டு, ஆணும் பெண்ணும் இருக்குது. இந்த ரெண்டும் நின்று போய் அக்னிகலைக்குள்ள போனால் அந்த ஆணும் பெண்ணும் கடவுளாக மாறி போச்சு இல்லையா? அதான் ஞானம். இப்படி இருக்குது உலகத்தில். நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என்னை பப்ளிக்கில் சொல்லுங்கிற சொல்லு. நான் ஆவடியிலேருந்து வரேன் சாமி. ஆவடியிலேருந்து வரேன் சாமி. சரி. இந்த பில்லி, சூன்யம், இந்த ஜாதகம், ஜோசியம் இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா? நான் செய்யறதும் இல்லை, நான் நம்புறதும் இல்லை. அதில் ஏதாவது நீங்கள் செய்திருந்தா உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வச்சுக்கோங்க. எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் அதை பற்றி பேசணும். நம்புறவங்க பேசி போட்டோம். எப்பவுமே கோயிலுக்கு போகிறோம், மனசு இருக்குது, அது ரொம்ப பொல்லாதது. அதே மனசு இருக்குது, அது ரொம்ப தங்கமானது. எந்த கெட்ட விஷயத்தையும் உடனே எடுத்து வச்சுக்கும், எந்த நல்ல விஷயத்துக்கிட்டும் போக பயப்படும். கோவிலுக்கு போகிறோம், எதுக்காக போகிறோம்? சாமி இருக்குதுன்ற நம்பிக்கையோடு போகிறோம். அதனால் நம்மளுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறுது. அது கடவுள் கொடுக்குறாரோ கொடுக்கலையோ, ஆனால் உன் மனத்தினுடைய பிரார்த்தனை அங்கே நிறைவேறுது. அப்போ உன் நம்பிக்கை கடவுள் இருக்கிறார்ன்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையால் பிரார்த்தனைக்கு நிறைவேறுது. அதே மாதிரி பில்லி, சூனியம், ஏவல், சாய்த்தான் இதெல்லாம் இருக்குதுன்னு நம்பிட்டீங்கன்னா உன்னை வந்து பிடிச்சிக்கும். இது எதுவும் கிடையாது, கடவுளை தவிர உலகத்தில் எதுவும் பெருசு கிடையாது. நம்பிக்கை அது மேலே இழந்துட்டு கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுட்டின்னா இது எதுவுமே உன்னை தொடாது. உன்னை கண்டாவே ஒரு அடி தூரம் போய் நிற்கும். அதனால் இருக்குதுன்னு நீ நம்பினா உனக்கு உண்டு, இல்லைன்னு நினச்சின்னா அது இல்லை. அந்த பயம்ன்றது கிடையாது. நான் சின்ன வயசுலேயே சுடுகாட்டில் போய் படுத்துட்டு இருக்கேன். ராத்திரி சுடுகாட்டில் எல்லாரும் படுத்துக்கலாம், நான் கூட படுத்துருக்கிறேன். அந்த ஒரு நாள் படுத்துருக்கிறேன், நான் பல நாள் படுத்துருக்கிறேன் சுடுகாட்டில். சுடுகாட்டில் என்ன ஆகுது? வெந்து போன போனம் தான் இருக்குது.
நரி தான் இருக்குது, வேற என்ன இருக்குது? அங்கே பேயாக்குது, பயமுறுத்துவாங்க இல்லையா? செத்து போனோம் பேயானா ஊரில் மனுஷனே உலவ முடியாது, அவ்வளோ பேய் இருக்கும். ஏன்னா எத்தனையோ கோடி காலமாக செத்து நிற்கிறான். எல்லாரும் பேயா வளர்த்தனா மனுஷன் வளர்த்த முடியுமா? இங்கே யோசிக்குவானா நம்ம? அதை யோசிக்கிறது இல்லை. எவன் சொல்ற கற்பனையெல்லாம் துவாரி தலையில வச்சுன்னு திரியுது. அதனால மூடனா போறது. அப்புறம் வேற என்ன? உபதேசத்துக்கும் தீட்சைக்கும் என்ன வித்தியாசம்? தீட்சையும் உபதேசமும் ஒண்ணுதான், ரெண்டும் சொல்றது தான், சொல்லி கொடுக்கறது தான். இந்த புத்தர் தெரியும் இல்லையா? புத்தர் 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 அவர் அவங்க அப்பா சின்ன வயசுலயே ஜாதகம் பார்த்தாங்க. அவர் சாமியார் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. சரி. ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. சின்ன வயசுல குழந்தை பிறக்குமா? இல்ல, இப்ப மனைவி கல்யாணம் பண்ண பிறகு இல்ல சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிட்டாருன்றியா? சின்ன வயசுல குழந்தை பிறக்கும்? ரொம்ப சின்ன வயசு இல்ல, பருவம் வந்த உடனே கல்யாணம் பண்ணாரு. அது குழந்தையும் இருக்கு. அந்த அம்மா பேரு யசோதரை. இருக்கட்டும். அவர் என்ன பண்றாரு, தியானத்துக்காக புத்தர் பேருனா காட்டுக்கு போயிடுறாரு. புத்தர் பேருனா கௌதம புத்தர். அவருடைய சித்தார்த்து ஆக்சுவலி உண்மையான பேரு. அவருடைய உண்மையான பேரு சித்தார்த்து. அவர் காட்டுக்கு போயிடுறாரு. போயிட்டு திரும்பி வந்த பிறகு அதான் அரசு குடும்பத்தில் பிறந்ததுனால தப்பா பேசி படிச்சுக்கிற பொழுது இல்ல சாமி, இது இல்ல தப்பு தப்பா தப்பு இல்ல. அது திரும்பி வந்த பிறகு மனைவி கேட்கறாங்க, நீங்க சொல்லிட்டே போயிருக்கலாமே, நான் வேணான்னு சொல்லி இருப்பேன் அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, என் மேலேயே நம்பிக்கை கிடையாது, அதனால நான் சொல்லாம போயிட்டேன். சரி, இது ஞானம் கிடைச்சதுதான் கிடைச்சது, அது இங்கிருந்து கிடைச்சிருக்கும் இல்லையான்னா இங்கேயும் கிடைச்சிருக்கும், அங்கே போன பிறகு தான் அது தெரிஞ்சுது அப்படின்றாரு. அதே மாதிரி நீங்க குடும்பத்தையும் ஏற்றுக்கிட்டு இந்த ஆன்மீகத்தில் இவ்வளவு தூரம் பயணம் பண்ணிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு கடவுளை கும்பிடுறதுக்கு தப்பு என்ன இருக்கு? கடவுள்னு என்ன சொல்லக்கூடாது, தப்பு அது இல்லை. அந்த தகுதி நான் இந்த ஞானி சித்தர் யோகி அப்படின்லாம் என்ன சொல்லுவாங்க, நான் அதை ஏற்றுக்கிறதே கிடையாது. எனக்குன்னு அப்பா அம்மா வச்ச பேர் ஒன்று இருக்குது, நித்யானந்தம்னுட்டு. நாடு நந்தத்தை நாடு நித்தியம் நந்தத்தை நாடுன்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த ஆனந்தத்தை தேடி நிற்கிறேன், நானே என்னையே தேடி நிற்கிறேன். நான் ஞானியும் இல்லை, மகானும் இல்லை, சித்தரும் இல்லை, மனுஷன். அனுபவத்தில் பேசி நிற்கிறேன். நான் தேவையற்ற பேரெல்லாம் என் தலையில் வாரி போட்டுக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. கௌதம புத்தர் அவருக்கு ஜாதகம் பார்க்கும்போது அவர் துறவியாக போயிடுவார் வெளி உலகத்தில் விட்டா அப்படின்றதுனால, கௌதம புத்தருக்கு அவர் அரச வம்சத்தை சார்ந்தவர், சாதாரண குடிமகன் இல்லை. அந்த அரசர் என்ன பண்ணுறாரு, இவனை வெளியே விட்டா தானே உலகத்தை பார்த்து அப்படி ஆயிடுவான்ட்டு ஆசிரியர்களெல்லாம் அரசாங்கத்துக்கு வர வச்சு வீட்டுக்குள்ளே படிக்க வைக்கிறார் அவர். ஆனால் முதல்ல அவர் வந்திருந்தா கூட உலகத்தை பார்த்து இருப்பார். வீட்டுக்குள்ளே படிக்க வச்சதால் அவர் வெளி உலகமே தெரியாமல் வளர்ந்தார். வெளி உலகம் தெரிஞ்சு வெளியே வரும்போது அவரை பல்லக்கில் தூக்கின்னு போகிறாங்க. தூக்கின்னு போகும்போது ஒரு பொணத்தை 4 பேர் சேர்ந்து முன்னாடி தூக்கின்னு போயின்னுக்கிறான். அப்போ புத்தர் கேட்குறது, என்னடா ஒருத்தனை படுக்க வச்சு தூக்கின்னு போகிறாங்கன்ட்டு. இல்லை சாமி, அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு. செத்து போயிட்டான்னா சரி போ அப்படின்னு. இன்னொரு இடத்துக்கு போனால் ஒருத்தன் கையேந்தி பிச்சை எடுத்துன்னுக்கிறான். அவன் என்னடா பண்ணுறான்னு கேட்டுனுக்கிறான். அவனுக்கு வயிற்றுக்கு வழி இல்லை, பிச்சை எடுக்கிறான். இப்படியே பார்த்து 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 கடைசியில் இறக்கிற பல்ல கண்ணிட்டு இறக்கிட்டு போதி மரத்தடியில் போய் உட்கார்றாரு. போதி மரம் என்னது? என்ன சாமி? அரச மரம், போதி மரம். அதனால தான் பிராமண பசங்க படிக்கணும்னா காலையில் அரச மரத்தடியில் உட்காந்து படிப்பாங்க. ஏன்னா ஞானத்தை உருவாக்குற மரம் அது. அதனால தான் பெண்கள் குழந்தை இல்லைன்னா கூட வேப்ப மரத்தையும் அரச மரத்தையும் சுற்றுனுது. அது ஒன்றும் வைத்தியம் பண்ண போதில்லை. அதனுடைய காற்று கர்ப்பப்பையில் இருக்கிற பூச்சிகளை அழிச்சிடும். அதனால் கர்ப்பம் தரிக்கும். எல்லாம் எதுவும் முட்டாள்தனமாக அறிவுபூர்வமாக வச்சுக்கிறாங்க. நம்ம முட்டாளாக ஆயிட்டோம். அதனால் நமக்கு தெரியல. அதெல்லாம் பார்த்தா கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது. போதி மரத்தடியில் உட்காந்துட்டார். அப்போது அரசன் சும்மா இருப்பான்னா, இளவரசனாச்சு இழுத்துக்கின்னு போய் அரசபையில் வச்சுக்கிறாங்க. ஆனால் 2வது வாட்டி அவர் உட்காரும் போது அவர் கிட்ட போக முடியல யாரும். ஆனால் தீட்சையாகி போச்சு. அப்படி வந்த மகான்கள். ஆனால் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்ன வந்தார்? கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்ன வந்தார். இன்னைக்கு எத்தனையோ மதங்கள் நாங்கள் தான் மனுஷனே தோண வச்சோம் அப்படின்னு பேசிங்குது. ஆனால் இந்த மதங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே புத்தர் வந்தார். மதங்கள் தோன்றதுக்கு முன்னாடியே ஜெயினர் வந்தார். இப்படி பல மகான்கள் வந்தாங்க. இந்து மதத்தில் எண்ணவே முடியாத மகான்கள் வந்தாங்க. ஆனால்
யாரும் தற்பெருமைக்காக வாழலை. இன்னைக்கு இருக்கிற சாமியாரெல்லாம் பேரு புகழ் தற்பெருமை இது வேணும், இதுக்காக பல காரியங்கள் செய்கிறாங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. அது மாதிரி பேரெல்லாம் நம்ம விரும்பக்கூடாது. போன மாதம் கூட எங்கிட்ட கேட்டாங்க, சாமி உலகம் ஃபுல்லாக இவ்வளோ புகழ் இருக்குது உங்களுக்கு, நீங்கள் எந்த மாற்றமும் இல்லாத இருக்கிறீங்களா? என்ன மாற்றம் வேணும்? நானாகவே இருக்கணும்னு விரும்புவேன். நான் யார் மாதிரியும் ஆயிடணும்னு விரும்புவேன் கிடையாது. புகழ் இருந்தால் அது உலகத்தோடு இருக்கிறோம். என் மனசுக்குள்ளே போகக்கூடாது. என் மனசுக்குள்ளே பூந்தால் என்ன மாதிரி கெட்டவனே இருக்க முடியாது. ஏன்னா புகழ் போதை, பதவி போதை, மனைவி போதை, குடி போதை, இதெல்லாம் மனுஷனுடைய தரத்தை கெடுத்துடும், தகுதி அழிச்சிடும். அதனால் இந்த மாதிரி போதைக்கெல்லாம் ஒரு ஆன்மீகவாதி ஆசைப்படவே கூடாது. உன் கடமையை, கடவுள் இட்ட வேலையை நீ செய்துனுக்கிற, அது மட்டும்தான் உன் நினைப்பில் இருக்கணும். நான் பேசுகிறேன், 1000 பேர் கேட்குறான், ஆஹா என்ன மாதிரி ஆளே இல்லைன்னு நினச்சிக்கினீன்னா உன்னை விட முட்டாளே யாரும் இல்லைன்னு சொல்லிவிடுவேன் நான். அதனால் அந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலையை ஏற்றிருக்கிறான் இந்த உலகத்தில். அந்த வேலைகளை சீராக செய்துட்டு நம்ம போய் சேர வேண்டியது வேலை நமக்கு. அதான் அதை விட்டுட்டு இந்த புகழுக்கு போதைக்கு இந்த இதுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கின்னு இருந்தோம்னா கெட்டு போகிறது நம்மளாக தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது. அது மாதிரி எண்ணம் நமக்கு வளர்க்கவும் கூடாது. சொல்லு. உனக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்றீங்க, அதை எப்படி தேடுறது? அதுக்கு வழி சொல்ல முடியுமா? நமக்குள்ளேயே கடவுள் இருக்காரு அப்படின்றீங்க இல்லையா, அதுக்கு தேடுறதுக்கு எப்படி வழி? காலங்கள் கடந்த பிறகு தான் ஞானமே நமக்கு பிறகுது. காலங்கள் நல்லா இருக்கும்போது, உடல் ஆரோக்கியம் இருக்கும்போது, நான் அதனால தான் சொன்னேன், விந்து சுரப்பு 40 வயசு வரைக்கும் ஒரு மனிதனுக்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்ல சுரப்பு இருக்குது. உலகத்தில் நீ ஒரு மனைவி கிட்ட நீ ஆம்பளையாக திடீர்னு மீசை தாடி இருந்தால் ஆம்பளை கிடையாது. ஆனால் அவளுடைய உடல் ஆசையை திருப்திப்படுத்தினா தான் ஆம்பளை அவனுக்கு, இல்லைன்னா பொட்டேன்னுவான். அப்போ அதுக்கு எது தேவைப்படுறன்னா விந்து தேவைப்படுது. அப்போ அந்த 40 வயசு வரைக்கும் அந்த கணவன் மனைவி அந்த சந்தோஷத்திலே வாழறாங்க. ஆனால் 40 வயசுக்கு மேலே அந்த பிரிவு உண்டாகுது. ஏன்னா சுரப்பு குறையுதுங்க, ஆணுக்கும் குறையுது பெண்ணுக்கும் குறையுது. அப்போ அந்த பிரிவு உண்டாகுது. அதே மாதிரி இந்த உலகத்துக்கு வந்தால் உலகத்தில் மரியாதை, குழந்தைகிட்ட மரியாதை, மனைவி கிட்ட மரியாதை. ஆனால் அந்த விந்து மேலே போச்சுன்னா கடவுள்கிட்ட மரியாதை. அப்போ விந்து சுரப்பு இருக்கணும். நம்ம இருக்கும்போதெல்லாம் இறச்சி போட்டு ஊரெல்லாம் வேர்களை இறக்கிற மாதிரி எல்லாம் காலியான காலி டப்பா எடுத்துக்கின்னு தெரிஞ்சால் இப்போ எங்கேருந்து போய் நமக்குள்ளே நம்ம கடவுளை பார்க்கறது? சொல். காலங்கள் கடந்து போச்சு. பாடத்தை வாங்குங்க. முறையோடு கிடைச்ச வரைக்கும். இப்போ 15 வயசு பையன் ஓட்டப்பந்தயம் ஓடுறான், 400 மீட்டர் கிலோ இதில் ஓடுவான். நம்ம ஓட முடியுமா அது மாதிரி? சரி, அவன் 400 இதில் மீட்டரில் ஓட்டோம், நம்ம ஒரு 10 மீட்டர்லையாவது ஓடி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடலாம். ஓடின வரைக்கும் லாபம்னு ஓடுங்க. ரமணர் சொல்கிறாரு, ஒரு அண்டா தேய்ச்சின்னுக்கிறாரு. அவர்கிட்ட வந்த ஒருத்தர் கேட்குறாங்க, இவர் தான் ரமணர்னு வந்தவங்களுக்கு தெரியாது. ரமணர் எங்கங்க? நான் கூட அவரை தாங்க தேடிங்கிறேன்றாரு. அண்டா தேய்ச்சிக்கின்னு அவரை தான் நான் தேடிங்கிறேன்னு அவரே சொல்கிறாரு. அப்போ காரணம் என்ன? அவ்வளோ பெரிய மகானே சொல்கிறாரு. ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க சொல்கிறா, நான் கடவுளை பார்த்துங்க, தரிசனம் பண்ணுங்க, வந்தாருங்க, போனாருங்க, எங்கள் வீட்லாங்க சுத்தனாருங்கன்னு இன்னுக்கிறான். அது எப்படி எனக்கு தெரியல. அவ்வளோ பெரிய மகான் அந்த மாதிரி சொல்கிறாரு. அதே நேரத்தில் ஒரு அந்த ஆசிரமம் இருவாட்சி கொகைக்கு செவுறு கட்டிங்கிறாங்க, சேரு வாரி குத்துங்கிறாரு பானில். ஒரு குரூப் ஒரு 10 பேர் அவரை பார்க்கணுன்னு போகிறாங்க. ரமணர் எங்கெங்கன்றாரு. அவர் எங்கே போய்க்கிறார் தெரியலங்கன்னு இவரே சொல்லிவிட்டார். திருப்பிக்கின்னு வராங்க அவங்க. இவருக்கு சாப்பாடு எடுத்து போகிற ஒரு அம்மாவுக்கு, எங்கெங்கே போய் வரீங்க? ரமணரை பார்க்க போனாங்க. அங்கே இல்லையாமாங்க. வாங்க பார்க்கலான்ட்டு அந்த அம்மா திருப்பி இட்டுன்னு வராங்க. இட்டுன்னு வந்துட்டு இவர்கிட்ட கேட்குறாங்க, உன்னை தானே பார்க்க வந்தாங்க, நீ ஏன் அவரை காணோன்னு சொல்கிறியே, இது எப்படி? நான் தான் ரமணர் நான் மோளம் அடிக்கணுமா அப்படின்றாரு. ஏன்னா நல்ல மகான்கள் எந்த புகழுக்கும் ஆசைப்பட மாட்டான். இந்த அரட்டிக்கிட்டுங்க தான் எல்லா புகழுக்கும் ஆசைப்படும். ஆன்மீகம் தெரியாதானா? ஆன்மீகம் தெரிஞ்சது. கடவுளை எவன் ஒருத்தன் உணர்ந்தானோ, கடவுளை எவன் ஒருத்தன் பார்த்தானோ வெளியே பேசவே மாட்டான், சொல்லவே மாட்டான். இந்த பார்க்காதவன் பருமையில் திரியிடுவேன், பில்லி இருக்குது, சூனியங்குது, ஏவலுக்குது, குடிச்சை தாங்குதுன்னு சொல்லின்னு இல்லை. இப்போ நம்ம அந்த மாதிரி பிரமையில் திரியிடுவேன். நான் கடவுளை பார்த்துங்க, கடவுள் என் கூடவே இருந்தாருங்க, நான் தரிசனம் கொடுத்தங்க, இந்த கதையெல்லாம் சொல்லுவான். நம்ம காதில் மூடிக்கின்னு கேட்டுக்கணும், பேசவே கூடாது. அதனால் உங்களை தேடுங்க.
சுவாமி, தியானம் பண்ணும்போது நிர்வாணமாக தியானம் பண்ணலாமா? பண்ணலாமே, ஒன்றும் தப்பு இல்லை. வீட்டில் இருந்தால் பண்ணலாம், ரோட்டில் பண்ணால் கல்லை தடிப்பாங்க. இல்லை, வீட்டுக்குள்ளே தான் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே பண்ணலாம். வீட்டுக்குள்ளே நான் எல்லாருக்குமே சொல்லியிருக்கிறேன். வீட்டில் பெண்கள் கூட தியானம் பண்ணும்போது பிறந்த மேனியோடு பண்ணுங்க. ஒரு துணி, ஒரு காற்றுல துணி அசைஞ்சால் கூட மனம் நிற்காத, துணி மேலே போயிடும் மனசு. அது மாதிரி பண்ணுங்கன்ட்டு. ஆனால் அதை எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது. தான் வீடு வசதி இடம் இருந்ததுன்னா பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு அதே நிர்வாணமாக தான் தியானம் பண்ணுறேன். பண்ணு, அது தப்பு இல்லைல்ல? ஒரு தப்பும் கிடையாது. நன்றி சாமி. கடவுளே நிர்வாணமாக தான் சுற்றிங்கிறாரு. என்ன டெய்லரும் கிடையாது, அங்கே தறி நெய்யறவனும் கிடையாது. ஆத்மான பூஜை. நான் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். பேர் குமார். நல்ல ஜாலியாக பேசு. நான் சுவிஸ்லேருந்து வந்திருக்கிறேன். என் பேர் குமார். நாங்கள் இந்துக்களா இல்லாட்டி இந்து மதத்தவர்களா? நாங்கள் வந்து இந்து மதத்தவர்களா இந்துக்களா? என்னது என்ன மொத்தத்தில் இந்து மதம், இந்து இந்துக்கள், இந்துக்கள், கிறிஸ்துவர், முஸ்லீம், இவங்க முதல்ல இது மதங்கள். ஆனால் இது யார் அப்படின்னு யோசிக்கணும். ஒரு மனிதன் உலகத்தில் பிறந்து வளர்ந்து ஒவ்வொரு ஞானிகள் ஒவ்வொரு மதத்தில் தோன்றும் போது அந்த மத வழிபாடு வந்தது. ஜீசஸ் வந்ததால் கிறிஸ்துவ மத வழிபாடு வந்தது. நபிகள் நாயகம் வந்ததால் முஸ்லீம் மத வழிபாடு வந்தது. ஆனால் நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி 4 நபிகள் இருந்தாங்க. ஜீசஸுக்கு முன்னாடியும் 2 ஜீசஸ் இருந்தாங்க. ஆனால் மத போதனைன்றது நபிகள் நாயகம் வந்த பிறகு தான் உலகம் ஃபுல்லாக பரவிச்சு முஸ்லீம் மதம். அதே மாதிரி ஜீசஸ் வந்த பிறகு தான் கிறிஸ்துவ மதம் உலகம் ஃபுல்லாக பரவிச்சு. ஆனால் இதெல்லாம் மதங்கள். இது வந்து ஒரு மனிதனால் தோற்றி வைக்கப்பட்டது. ஆனால் இந்து மதம்ன்றது மனிதனால் தோற்றி வைக்கப்பட்டது இல்லை. இந்துன்னா சந்திரன் அர்த்தம். இந்துன்னா அது ஒரு மதம் கிடையாது. இந்துன்னா ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது. மற்ற மதம்லாம் சொந்தம், அந்தந்த மதத்துக்காரனுக்கு சொந்தம். இந்து மதம் ஒரு மனிதனுக்கு சொந்தம் கிடையாது. அப்போ இந்த சிந்து நாகரிகம்னு சொல்கிறேன். சிந்து நாகரிகம்ன்றது ஒரு நாடு, அது பாகிஸ்தான் பக்கத்தில். அங்கேருந்து அந்த நாகரிகம் இங்கே வந்து வளர்ந்தது அப்படின்வாங்க. அது எந்த நாகரிகமாவது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இந்துக்கள்னா சந்திரன் வழிபடுறவங்க. இது இந்துக்கள் தான் சந்திரனை வழிபடுறதில்ல, எல்லாம் அறியாமை. இது மத வெறியில் பேசுகிற விஷயம். முஸ்லீம் மத கொடியில் என்ன போட்டுக்குது? நிலாப்பறை தான் போட்டு. அப்போ முஸ்லீம்களும் நிலாப்பறையை பார்த்து தான் ரம்ஜான் கொண்டாடுறது இல்லையா? அவனை மத வழிபாட்டில் கடவுளை வச்சு கும்பிடலை. அப்போ சந்திரனை வச்சு தான் வழிபாடு. இயேசுநாதர் ஜீசஸ் நைட்டு 12 மணிக்கு நிலாவை தான் வழிபட்டார் அன்றாடம். அப்போ அவரும் நிலாவை தான் வழிபட்டார். இந்துக்களும் நிலாவை தான். இந்துன்னா நிலா, மதினா நிலா, சந்திரன்னா நிலா. இதனுடைய மதம் இது அப்படின்னு வச்சுக்கிறோம். இதில் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் இருக்குது, முஸ்லீம் மதமும் இருக்குது. இது ஒரு மத வழிபாடு. ஆனால் இந்த இந்து மதத்தில் சூரியக்கலை, சந்திரக்கலை, இது எந்த மதத்துலையாவது இருக்குதா? அப்போது இயற்கையை வழிபட்டது இந்து மதம். இயற்கை தான் ஈசன். ஈசன்னா யாரோ எனக்கு மாமா மச்சான் இல்லை. உலகத்தை கட்டி தன் கொடைக்கீழ் ஆளக்கூடியவன் தான் இறைவன். அவன் தான் ஈசன், அவன் தான் இயற்கை. அதை யாரும் செய்ய முடியாது. செய்ய முடியாத பொருள் தான் கடவுள். மகான்கள் பிறக்கலாம், இறக்கலாம், மறையலாம். ஆனால் கடவுள் பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை. எது பிறப்பு இறப்பு இல்லையோ அது மட்டும்தான் கடவுள். மற்றவெல்லாம் மனிதன் தான். மனித மகானா மாறலாம், ஆனால் கடவுளா மாற முடியாது எந்த மகானும். கடவுள் ஒன்று தான் உலகத்துக்கு. அதனால சொல்றாரு அருணகிரி, செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவன். கடவுள் பிறந்ததில்லை, செத்ததில்லை. நான் பிறக்கிற மகான் பிறக்கலாம், செத்தவன் மனுஷன் சாகலாம், மகான்கள் மறையலாம். ஆனா கடவுள் பிறக்கிறதும் இல்லை, சாகிறதும் இல்லை. அப்படிப்பட்டதான் கடவுள். அழியா பொருள் அது. மதத்துல அழியிற பொருள். அடுத்த கேள்வி அந்த காசி தானே, வாரணாசி, அதே ஒரு சுத்த பூமியா, ஒரு ஆன்மீக பூமியா சொல்றாங்க. நிறைய இடத்துல இப்போ அப்படித்தான் பழப்புக்கு சொல்லிங்கிறாங்க. அதே அந்த திருவண்ணாமலையில்
பிறந்துட்டு பார்த்துட்டா திருப்பி பிறப்பே இல்லைன்றாங்க. அப்போ திருவண்ணாமலையே மைதானமாக தான் இருக்கணும், வீடு வாசலே இருக்காது. ஆனால் 20 வருஷத்துக்கு முன்னே இருந்த திருவண்ணாமலையை விட இன்னைக்கு மெட்ராஸ் சிட்டியில் கூட அவ்வளோ பில்டிங் இல்லை, அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். அப்போ சிவபெருமானை பார்த்தோன்னா அதிக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. அங்கே எங்கே சிவனை பார்த்தோன்னே பிறப்பு இருந்தது அருள். வாரணாசியில் போனால் முக்தி, வாரணாசியில் ஒருத்தன் கூட உயிராக இருக்க மாட்டானே, எல்லாம் செத்து போய் முக்தி அடைஞ்சிருப்பானே கங்கையில் ஊந்து. இது அறியாமை, மனிதனை பிஸ்னஸ் ஈர்ப்பு. அங்க சொல்றான் உன் பாவம். ஒரு வாழைக்காய் வாங்கி கங்கை ஆத்துல விட்டுட்டீங்கன்னா உன் பாவம் போயிடும். ஒரு சுண்டைக்காய் வாங்கி கங்கை ஆத்துல விட்டீங்கன்னா உன் பாவம் எல்லாம் தீர்ந்துடும். இப்படியே அது வியாபாரமா போயிடுச்சு அது. ஆனா எங்கேயோ கடையில வித்த வாழைக்காய் பாவம் பண்ணல, எங்கேயோ கடையில வித்த சுண்டைக்காய் பாவம் பண்ணல. பாவம் பண்ணது நீ தானே. ஒரு கையை விட்டு வெட்டி கங்கையில் விட்டுற, என் பாவம்லாம் போட்டேன்னு விட்டு வந்தீங்கன்னா நியாயமான விஷயம். அப்போ இப்போ காசிக்கு போகிறவ ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு சுற்றுலா சாமி, காசின்றது ஒரு சுற்றுலா பயணம். இல்லை அங்கே போன மாதம் கூட ஒரு சாமியார் வந்தார் இங்கே சேலத்துலேருந்து. சாமி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கின்னு நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னாரு. அவர் எல்லாம் பேசி கீசி எல்லாம் முடிச்சார், கடவுளெல்லாம் பார்த்தேன், நான் ரொம்ப சந்தோஷம். கடைசியாக சொன்னேன், சிவவாய்க்கர் சொல்கிறாருப்பா, கடவுள் வந்து மனிதனுக்குள்ளே இருக்கிறான், ஆனால் இவன் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறாருன்னு அந்த பாடலில் சொன்னேன். பட்டினத்தார் சொல்கிறாரு, காசி வரைக்கும் நடந்தேன், கால் தான் நோவெடுத்தது, வாசி ஏற மறந்தேன், வாசியோட வாழ்ந்துருந்தா நான் கடவுளோட வாழ்ந்திருப்பேன், கடவுளை தேடி காசி வரைக்கும் போய் கால் வலி தாண்டா வந்ததுன்ற. அதனால் அப்படிலாம் சொல்கிறாங்க. காசியில் போனேன்னு நீ வரன்னு கடவுளாக உட்காந்துங்கிறாருங்க. கடவுள் இல்லாத இடத்துல உயிரினம் இல்லை, ஆனால் கடவுள் உனக்கு தெரியாத தேடினுங்கிற. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ வெளிச்சம் வெயில் காயுது இல்லை, வெயில் தானே காயுது இப்போ. ஆனால் நிலவுகள் சுக்கை தெரியுதா, நட்சத்திரம் தெரியுதா? சரி, நட்சத்திரம் தெரியல, அப்போ நட்சத்திரம் இல்லைன்னு சொல்லலாமா? இரவுல வர்றதில்லை, அது இருந்துக்குனே தான் இருக்குது. அது இரவுல வரல, வீட்டுக்கு போகல, அது இப்பவும் இருந்துக்குன்னு தான் இருக்குது. ஆனா உன்னால அதை கண்டுபிடிக்க முடியல, காண முடியல. உன்னால காண முடியல, கண்டுபிடிக்க முடியல, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நட்சத்திரங்கள்னா கோள்கள் அடி வாங்கிட்டோம். அப்ப நட்சத்திரம் இருந்துக்குன்னு உனக்கு தெரியல, இப்பவும் நட்சத்திரம் இருக்குது. ஆனால் நம்மளால் அறிய முடியல, அறியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை. அதே மாதிரி கடவுள் நம்ம பக்கத்திலேயே இருக்கிறாரு, கடவுளை அறியக்கூடிய சக்தி இல்லை. ஆனால் கடவுளை தேடி காடு மோடெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். காரணம்னா உண்மை தெரியல, நிஜம் தெரிஞ்சு பயணம் பண்ணலை, மத வழிபாட்டில் பயணம் பண்ணிட்டோம். மத வழிபாட்டில் கடவுளை அறிய முடியாது, அது எந்த மதமாக ஒன்றா இருக்கட்டும். மனித வழிபாட்டில் தான் கடவுளை அடைய முடியும். மனித வழிபாடு செய்ய உன்னால் முடியல, அதனால மத வழிபாட்டுக்கு போயிடுறான். அதனால மத வழிபாட்டுக்கு போகிறதால ஏதோ ஒரு கூட்டம் சேர்ந்துக்குதே தவிர அங்கே கடவுள் வழிபாடு பண்ண முடியாது. ஏன்னா எந்த புத்தகத்திலையும் கடவுள் இல்லை. குரானில் கடவுளுக்கு தான், பைபிளில் கடவுளுக்கு தான், சிவபுராணத்தில் கடவுளுக்கு தான், எல்லாத்துலேயும் கடவுளை பற்றி எழுதிக்குது. ஆனால் கடவுள் எதில் இல்லை, கடவுள் உனக்குள்ள அதை தேடு. சரி, தனிப்பட்ட கேள்வி. நான் இலங்கையெல்லாம் பிறந்து வளர்த்தேன். சரி, அந்த பூமி எந்த நேரம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எந்த நேரம் பிரச்சனை, ஏதாவது எரிவு, இது அந்த பூமியை பாவம் பண்ணப்பட்ட பூமியா? என்ன காரணம்? அதை தான் பேசக்கூடாதுன்றான் யூடியூப்புக்காரன், இருந்தாலும் பேசிடுறேன். இல்லை, அந்த பூமி எந்த வந்து அந்த காலம் தொட்டு அது 1000 வருஷமானாலும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு அந்த பூமி. ராவணன் ஒரு தாண்டான் இலங்கை. ராவணன் ஆண்ட இலங்கை வந்து சீதையால் அழிக்கப்பட்டது. சீதை யார்? யார் சீதை? ராவணன். என்னம்மா? இல்லை, ராவணன் மேலே இங்கே கடத்தப்பட்டவா? ராவணனால கடத்தப்பட்டவா. ஆனா அந்த சீதை யார்? சீதை வந்து ராவணனுடைய பொண்ணு. சீதை பிறந்த உடனே அந்த ஜோசியம் பார்க்கும்போது, இந்த பெண்ணு உன்னாண்ட வளர்ந்ததுன்னு சொன்னால் உன்னுடைய நாட்டுக்கு ஆபத்து,
அப்படின்னு ஜோசியம் சொல்கிறான். அதனால் மண்டோதரி கிட்ட ராவணனுடைய மனைவி மண்டோதரி கிட்ட சொல்லி அந்த குழந்தைய கடலில் போட்டுறாங்க. அந்த குழந்தை அடிச்சின்னு வந்து இங்கே ஜனகர்கிட்ட கிடைக்குது. அப்போ ஜனக மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ ஜனக மகாராஜா எடுத்து தான் அந்த சீதையை வளர்க்குறாரு. அப்போது அந்த சீதைன்றது ஒரு சக்தி, சாதாரண எல்லா பெண் மாதிரி இல்லை. ஏன்னா ராவணன் வந்து அப்படிப்பட்ட ஒரு அற்புத சிவபக்தர். அதனால அந்த சக்தியே அவனுக்கு மகளா போன்றான். ஆனா அதை அவன் காப்பாத்திக்கல. அதனால தூக்கி கடல்ல எறிஞ்சான். அந்த கடல்ல மெந்த குழந்தை ஜனகர்கிட்ட கிடைச்சது. ஜனகர் வளர்த்தாரு. அத தசரத ராமன் போய் கல்யாணம் பண்ணான். சரி, கல்யாணம் பண்ணா ஆகாது, அதோட போக வேண்டியது தானே. சூர்பனகையால வந்த விளைவு உலகத்திலே உலக மக்கள் ஓடி உழைக்கிறது, சம்பாதிக்கிறது, சொத்து சேர்க்கறது, தொழில் செய்யறது, படிக்கிறது எல்லாமே பெண்களுக்காக தான், அவனுக்காக இல்லை. இல்லை, எல்லா செயல்களுக்கும் அடிப்படை பேஸ் பெண்கள் தான். அதை வச்சுதான் இந்த உலகமே இயங்கிக்கிறது. அப்படிப்பட்ட சீதையை வந்து அவன் அந்த சூர்பனகையால கையை வெட்டி மூக்காத்துட்டாங்க அப்படின்ட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி கடைசியில் அது போரா மாண்டு போச்சு. போரா மூலம் போது அங்கே மரணம் யாரால நடந்ததுன்னா கடவுளினுடைய அவதாரத்தால் நடந்தது. சராசரி ஒரு வீரன் மோதலை இல்லையா? சராசரி ஒரு வீரன் மோதி இருந்தான்னா அங்கே பாவ புண்ணியம் இல்லை. ஆனால் ஒரு சராசரி மனிதன் ஒரு கடவுள்கிட்ட மோதும் போது அங்கே பாவ புண்ணியம் வந்துடுறோம். அது அந்த பூமிக்கு வந்துச்சு. இல்லை, அதுதான் அதுக்கு காரணம் என்னன்னா பிரிவினை ஆயிப்போச்சு. அதுதான் அது பிரிவினை ஆகிப்போச்சு. அது என்ன ஆகிப்போச்சுன்னா சிங்களவன் தமிழன் அப்படின்னு 2 பிரிவாக போச்சு. இது தேவையற்ற விஷயம். இது மக்கள்ன்றதை மனசில் வைக்கணும். அதனால தான் நான் மீடியாக்களில் கூட சொல்லுவேன், நான் ஜாதியை வச்சு பேச மாட்டேன், மதத்தை வச்சு பேச மாட்டேன், மனித உலக மக்கள் தான் பேசுவேன். ஏன்னா எல்லா மனிதர்களும் நல்லா இருந்தால் அந்த இடம் நல்லா இருக்கும். மனிதருக்குள்ள வேற்றுமை வந்துச்சுன்னா அந்த இடம் கெட்டு போயிடும். இன்னைக்கு இலங்கையினுடைய நிலை அதுதான். அதை விட ஒரு கொடூரமான விஷயம் இப்போ நடந்துக்குது இலங்கையில். அதுதான் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம். இலங்கையினுடைய இளைஞர்களை கவர்மெண்ட்டே கெடுத்துக்கினுக்குது. மது கொடுத்து, மங்கையை கொடுத்து, பல எவ்வளோ அவங்கள கெட்ட வழியில் கொண்டு போக முடியுமோ அவ்வளோ கெட்ட வழியில் இலங்கை அரசாங்கம் செய்யுது. காரணம்னா எதிர்ப்பு இல்லாமல் இருக்கணும் பிற்காலத்தில் அப்படின்றதுக்காக. இதை இலங்கை இளைஞர்கள் சுதாரிச்சுக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். கஷ்டம். அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது அவங்க. நான் ஏற்கனவே ஒரு 6 மாதத்துக்கு முன்ன கூட ஒரு வீடியோவில் பேசுனேன். அந்த இலங்கை வந்து அவ்வளோ புண்ணிய பூமி. அந்த பூமிக்கு புண்ணியம் கிடைக்காத. ஆமா, அப்படிப்பட்ட. ஆனா இல்ல, அதுக்கு ஒரு விடை உண்டு. ஆனா அந்த விடை எப்பன்னு தான் தெரியாது. ஆனா கண்டிப்பா அதுக்கு விடை உண்டு. ஏன்னா ராவணனுடைய செயல் இருக்குது, அது சாதாரணமான செயல் இல்லை. ராவணனுடைய பக்தி இருக்குது, அது சாதாரண பக்தி இல்லை. சிவபெருமானியை ஆட வச்ச பக்தி. அவ்வளோ பெரிய சிவபக்தன். அவனுக்கு 10 தலை ராவணன். இது வந்து 10 தலை. ஒரு அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அம்மா பார்த்து பயம் செத்து போடும். 10 தலை வச்சுன்னு ஒரு குழந்தை பிறக்குமா? இது ஏன் அப்படி இருக்காது? ஏன் 10 தலைன்னு வச்சான்? என்ன காரணம்? இதை யாரும் சொல்ல மாட்டுறாங்க. அதனால ஜனங்க என்ன பண்ணுதுன்னா 10 தலை ராவணன் 10 தலையை வச்சுன்னு ஒரு மனுஷன் ரோட்டில் போனால் எப்படி இருக்கும்? ராமரை பயந்து இல்லை ஓடியான்ட்டு இருப்பாரு. 10 தலை ராவணன்னா 10 தலை இல்லை, 10 தலைக்கு தேவையான அறிவாற்றல் அவங்ககிட்ட இருந்தது. அதனால அவனுக்கு 10 தலை ராவணன்னு பேரு. 10 தலை லைனா வச்சுன்னு போடல, இந்த விளம்பரத்தில் போடுவாங்க அந்த மாதிரி இல்லை. அப்படிப்பட்ட அற்புதமான சிவபக்தன். அதனுடைய அழிவு இப்போ கொடூரமாக போயினுக்குது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அப்படியே டர்ன் ஆகும், மாறியே ஆகணும். இப்போ கூட கனடாவில் 2 சிலை செய்திருக்கிறாங்க எனக்கு. ராஜஸ்தானில் செய்கிறாங்க 2 சிலை. நம்ம ஆசிரமத்துக்கு வருது அடுத்த மாதம்.
அவங்க இலங்கையில் 1 ஏக்கரில் ஒரு கோயில் கட்டுறாங்க. ஓகே. கனடாவில் ஒரு கோயில் கட்டுறாங்க. 2 கோயிலும் சாய்ராம் டிவின்னுட்டு கனடாவில் இருக்குது. நம்ம கனடாக்காரம்மா வந்துக்கிறாங்கல்ல அவங்க ஊரில், அவங்க ஊரில் தெரியும். சிவகுமார் இருக்கிறார் நம்ம சீடர், அவங்க எல்லாம் பேசிக்கின்னு செய்கிறாங்க. இப்போ இலங்கையிலேருந்து நம்மக்கிட்ட நிறைய உபதேசங்கள் வாங்கியிருக்கிறாங்க நிறைய ஜனங்க. அது கோவிலும் கட்டினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் வரும். அப்போது ஒரு வழி பிறக்கும் இதுக்கு. எந்த இடத்துல தூய்மையான பக்திகள் நடக்குதோ அந்த இடத்துல பல நன்மைகளும் நடக்கும். எந்த இடத்துல போலி பக்திகள் நடக்குதோ அந்த இடத்துல பல தீமைகள் நடக்கும். இன்னைக்கு இலங்கையினுடைய நிலை அதுதான். புத்த பிட்சுக்கள் அவங்களுடைய இதுக்கும் இப்போ வாழறதுக்கும் சம்மந்தமே இல்லாத போய் நிற்குது இலங்கையில். அரசியல்வாதி ஆயிட்டாங்க. இது எல்லாமே மாறும், ஒரு நாள் மாறியே தீரணும். இலங்கை ஒரு நாள் சுபிட்சமாக வரும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ கூட நான் சொன்னேன், இலங்கை பெண்களுக்கு இலங்கை ஆண்களுக்கு இருக்கிற மனதைரியம் தமிழ்நாட்டு பெண்களுக்கு ஆண்களுக்கு கிடையாது. ஒரு தனித்த பெண்ணு கனடாவிலேருந்து தனிமையில் வந்திருக்குது, நார்வேலேருந்து தனிமையில் தர்ஷினி வந்தது, டென்மார்க்லேருந்து சாந்தின்னு ஒரு பொண்ணு வந்தது. இதெல்லாம் தனித்தனியாக ஃப்ளைட்டில் வந்தாங்க. பக்கத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் வேணால் ஒரு பையனிட்டுன்னு போகிறாங்க நம்ம பொம்பளைங்க. அந்த அளவுக்கு மன உறுதி, அந்த அளவுக்கு மன தைரியம், அந்த மண்ணினுடைய வளம் அது. இலங்கை மண் இப்போ தீவுகள் நிறைய இருக்கும். நானும் ஒரு தீவு தான், புங்குடுதி தீவுலாம். அதுதான், எல்லா நாட்டிலையும் தீவுகள் உண்டு. ஆனால் இலங்கையும் ஒரு தீவு தான். ஆனால் இலங்கையை தீவுன்னு ஆயிடுச்சதே கிடையாது, நாடுன்னு தான் ஆயிடுச்சுக்குது. எல்லா நாட்டிலையும் ஹவாய் தீவு இருக்குது, அந்த தீவு இருக்குது, எவ்வளோ தீவுகள், அந்தமான் தீவு இருக்குது, நிறைய தீவுகள், எல்லா நாட்டுக்கும் தீவுகள் இருக்குது. ஆனால் இலங்கையில் இருக்கட்டும் ஒரு தீவு தான், அது சுற்றி கடல் நடுவில் ஊர். ஆனால் இலங்கையை தீவுன்னு யாரும் சொல்கிறதே கிடையாது, அது ஒரு நாடுன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் ஏன்னா அந்த அளவுக்கு வளமிக்க நாடு, செழிப்பாக வாழ்ந்த மக்கள், ஆனந்தமாக இருந்த காலம். இன்னைக்கு இந்த போரால் எல்லாமே மாறி அந்த மக்களுக்கும் துன்பம், இந்த மக்களுக்கும் துன்பம். எல்லாரும் ஒரு நாள் ஒத்து போகிற நாள் வரும். அந்த நாள் இலங்கைக்கு சுபிட்சமான நாளாக. இப்போ